வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய தந்தை சுயமாக சம்பாதித்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் சொத்தை அவருடைய பேரில் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினதுக்கான பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், இது எல்லாமே அவருடைய பேரில் தான் பதிவாயிருக்கு. அப்படி வாங்கின அந்த சொத்தை என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் திடீர்னு இறந்து போயிறாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் மொத்தம் 3 பேர் வர்றோம். அந்த 3 பேருமே ஆண் வாரிசுகளாக தான் வர்றோம். அந்த 3 வாரிசுகளும் நாங்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் பேரில் இருந்த அந்த சொத்தை கூட்டு பட்டாவாக மாற்றி அந்த சொத்தை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கூட்டாக அனுபவிச்சுட்டு தான் வந்தோம். அப்படி அனுபவித்து வரக்கூடிய அந்த சொத்தை சட்டப்படி நாங்கள் பாகப்பிரிவினை மூலியமாக பாகப்பிரிவினை ஏற்படுத்தி ஏபிசி இந்த மாதிரி 3 ஷெட்யூலாக போட்டு ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் அந்த சொத்தை எங்களுடைய சம்மதத்தோடு தான் அதை பாகப்பிரிவினையாக பண்ணிக்கிட்டோம். அப்படி பாகப்பிரிவினை பண்ண அந்த சொத்தை சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி தான் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு டேட்டில் குறைவாக பாகத்தை பெற்ற அதில் ஒரு நபர் மட்டும் இன்றைக்கி அந்த சொத்தில் சரிசமமான பாகம் வேணும் அப்படிங்கிறத சொல்லி நீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே போட்ட அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லியும் மீண்டும் புதிய பாகப்பிரிவினை பத்திரத்தை ஏற்படுத்த சொல்லியும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட போவதாக சொல்கிறாரு. அது சட்டப்படி சாத்தியமாக எப்போதெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தின ஒரு பாகப்பிரிவினை பத்திரத்தை ரத்து செய்ய முடியும், எப்போதெல்லாம் ரத்து செய்ய முடியாது, அதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. பொதுவாக ஒரு பத்திரம் பாகப்பிரிவினை ஆயிடுச்சு அப்படின்னா எப்போதெல்லாம் மீண்டும் அந்த பாகப்பிரிவினையை ஏற்படுத்த முடியும், எப்போதெல்லாம் ஏற்படுத்தின பாகப்பிரிவினை பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தற்போது ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தந்தை என்பவர் சுயமாக சம்பாதித்து அவருடைய பேரில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் சொத்தை வாங்குகிறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த தந்தை என்ற பெயரில் தான் சட்டப்படி பதிவாயிருக்கு. அப்படி வாங்கின அந்த சொத்தை இந்த தந்தை உயிரோடு இருக்கும்போது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கோ அல்லது 3வது நபருக்கோ எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் சட்டப்படி செய்து வைக்காமல் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தந்தை இறந்து போயிடுறாரு. ஆனால் இந்த தந்தைக்கு சட்டப்படியான வாரிசுகள் மொத்தம் 3 பேர் வராங்க. அந்த 3 பேருமே ஆண் வாரிசுகளாக வந்துடுறாங்க. இவருடைய இறப்புக்கு பிறகு சட்டப்படி அந்த சொத்தை வாரிசு அடிப்படையில் இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டாக ஏதோ ஒரு வகையில் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அவர் பேரில் இருந்த அந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களை கூட்டு பட்டாவாக மாற்றி இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டாகத்தான் இந்த 3 ஏக்கர் சொத்தை அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இந்த 3 ஏக்கர் சொத்தும் ஒரே சர்வே நம்பருக்கு உட்பட்டது இல்லை. அந்த வகையில் இந்த தந்தையுடைய 3 மகன்களில் மூத்த மகனாக வரக்கூடிய ஏ என்பவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு வராரு. அந்த பிஸ்னஸ்னால் இந்த மூத்த மகன் ஏதோ ஒரு வகையில் நஷ்டத்தை சந்திக்கிறாரு. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக தன்னுடைய தந்தை பேரில் இருக்கக்கூடிய அந்த 3 ஏக்கர் சொத்தில் ஒரு 90 சென்டை மட்டும் விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு இவர் பட்ட கடனை ஈடுகட்டுவதற்காக இந்த ஏ என்று சொல்லக்கூடிய மூத்த மகன் முயற்சிக்கிறாரு. ஆனால் தந்தையுடைய இறப்புக்கு பிறகு இந்த 3 ஏக்கர் சொத்தும் 3 மகன்களும் சேர்ந்து தான் அந்த சொத்தை கூட்டாக சேர்ந்து அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக வரக்கூடிய பட்டாவில் இந்த ஏபிசி இந்த 3 பேர்களும் சேர்ந்து தான் கூட்டாக இருக்கிறது. அப்படி கூட்டாக இருக்கக்கூடிய அந்த சொத்தை இந்த மூத்த மகனாக வரக்கூடிய ஏ என்பவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த 90 சென்டை விற்பனை செய்ய முடியாது. அதனால் இந்த ஏபிசி இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டாக அந்த 90 சென்டை 3வது நபருக்கு விற்பனை செய்கிறாங்க. அப்படி விற்பனை செய்யும்போது என்ன காரணத்துக்காக அந்த சொத்தை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப தேவைக்காக அந்த சொத்தை விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான்
இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு சம்மதத்தோட அந்த சொத்தை வந்து விற்பனை செய்து அதன் மூலமாக வந்த வருவாயை கொண்டு இந்த மூத்த மகன் பட்ட அந்த கடனை வந்து அடைக்கிறாங்க. பிறகு இருக்கக்கூடிய சொத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.10 சென்ட் தான் இருக்குது. 2 ஏக்கர் 10 சென்ட் தான் இருக்குது. அந்த சொத்தை வந்து இந்த 3 பேருமே ஏபிசி இந்த 3 பேரும் சேர்ந்து இவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த சொத்தை வந்து ஒரு ஷெட்யூலாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த மகனுக்கு 20 சென்ட், இரண்டாவது மகனுக்கு 40 சென்ட், மூன்றாவது மகனுக்கு 150 சென்ட் அப்படிங்கிறத வந்து இந்த 90 சென்ட் விற்றது போக மீதம் இருக்கக்கூடிய சொத்தை வந்து ஒரு ஷெட்யூலாக போட்டு தனித்தனியாக அதை வந்து பத்திரமாக எழுதி அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி அதன் பிறகு இந்த சொத்தை வந்து தனித்தனியாக இந்த 3 பேருமே அனுபவிச்சுட்டு வராங்க. இந்த 3 பேருக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டினால இந்த மூத்த மகனோ அல்லது மூத்த மகனுடைய வாரிசோ இந்த பி என்பவருடைய சொத்துலையோ அல்லது சி என்பவருடைய சொத்துலையோ எனக்கு சரிசமமாக அந்த சொத்தை வந்து மறுபடியும் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேட்க முடியும். அதை வந்து எப்போது கேட்க முடியும், எப்போது கேட்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி பாகப்பிரிவினையாக பிரிக்காத பட்சத்தில் அந்த சொத்தில் போயிட்டு மூத்த மகனோ அல்லது மூத்த மகனுடைய வாரிசோ எனக்கு இப்போதைக்கு இந்த சொத்தை வந்து சரிசமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த சொத்து இந்த 3 பேருடைய சம்மதத்தோடு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி அதை வந்து பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த சொத்தில் ஒருத்தருக்கு கூட இருக்குது அல்லது குறைவாக இருக்குது, மீண்டும் அந்த சொத்தில் எனக்கு சரிசமமான பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி சட்டப்படி உரிமை கோர முடியாது. ஆனால் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, அதாவது மூத்த மகன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு, அந்த பிஸ்னஸ்னால் ஒரு நஷ்டத்தை வந்து சந்திக்கிறாரு. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காகத்தான் இந்த 90 சென்ட்டை வந்து விற்கிறாங்க. அப்படி விற்கக்கூடிய அந்த சொத்தை வந்து குடும்ப தேவைக்காக விற்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தவறு. எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த மூத்த மகன் வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு வந்தார். அந்த பிஸ்னஸ்னால் இவர் வந்து இவ்வளோ நஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்கிறாரு. இந்த தந்தை சம்பாதித்த அந்த சொத்தில் மூத்த மகனுக்கு சேர வேண்டிய அந்த பாக சொத்தை வந்து இப்போ இந்த மூத்த மகன் வந்து விற்பனை செய்கிறாரு. அப்படி விற்பனை செய்து அதன் மூலமாக வந்த வருவாயை கொண்டு இவர் பட்ட நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுக்காகத்தான் அந்த சொத்தை அவருக்கு சேர வேண்டிய பாகத்தை வந்து நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு மூத்த மகனோ அல்லது மூத்த மகனுடைய வாரிசுகளோ சட்டப்படி உரிமை கோர முடியாது. அதே மாதிரி பி என்பவருக்கும் 40 சென்ட் தான் இருக்குது. இப்போ வந்து இவருக்கும் சட்டப்படி எத்தனை சென்ட் வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 3 பேருக்குமே சட்டப்படி 100 சென்ட் வந்திருக்கணும். ஆனால் பி என்பவருடைய சம்மதத்தோடு தான் அந்த சொத்தை வந்து அன்னைக்கு டேட்டில் பாகப்பிரிவினை வந்து பண்ணி 40 சென்ட்டாக அவர் வந்து வாங்கியிருக்காரு. மீண்டும் இந்த 150 சென்ட்டில் எனக்கு சரிசமமான பாகம் கொடு அப்படின்னு சொல்லி இந்த பி என்பவர் வந்து சி என்பவர்கிட்டையோ அல்லது சி என்பவர் வந்து பி என்பவர்கிட்டையோ ஏ என்பவர்கிட்டையோ மாறி மாறி கேட்க முடியாது. ஒன்ஸு அந்த சொத்து வந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு சம்மதத்தோட பாகப்பிரிவினை வந்து பண்ணி அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த சொத்தை வந்து மறு சீரமைப்பு வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. பொதுவாக இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏபிசி இந்த 3 பேருமே அண்ணன் தம்பிகள். இந்த 3 பேருடைய ஒப்புதலோடு தான் அந்த சொத்தை வந்து அன்னைக்கு டேட்டில் பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தியிருக்காங்க. ஏ என்பவருக்கு வந்து 20 சென்டும், பி என்பவருக்கு வந்து 40 சென்டும், அதே மாதிரி சி என்பவருக்கு வந்து 150 சென்ட் இந்த மாதிரி அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தி அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த பாகப்பிரிவினை பத்திரமானது ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி ஏற்படுத்தின அந்த பத்திரத்தை வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அந்த ஏற்கனவே போட்ட அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து கண்டிப்பாக ரத்து செய்ய முடியாது. எப்போது ரத்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏபிசி இந்த 3 பேரும் வரக்கூடிய அண்ணன் தம்பிகளில் ஒருத்தரை மறைத்தோ அல்லது ஒருத்தருக்கு தெரியாமலோ அல்லது ஒருத்தருடைய சம்மதம் இல்லாமலோ அல்லது ஒருத்தருடைய ஆவணத்தை வந்து மோசடியாகவோ ஏதாவது ஒரு தவறுகளை வந்து ஏற்படுத்தி அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது போன்ற நேரங்களில் நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும். இது வந்து முழுக்க 3 பேருடைய ஒப்புதலோடு தான் அந்த சொத்தை வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு அதை வந்து பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி ஏற்படுத்தின அந்த சொத்தை வந்து மீண்டும் அந்த பாகப்பிரிவினை வந்து ரத்து செய்து புதிய பாகப்பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் சரியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் அதற்கான
உரிய பரிகாரத்தை வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த சொத்தில் வரக்கூடிய வில்லங்கத்தை வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு சென்று தான் அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஏ என்பவர் வந்து செய்த ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு சின்ன லாஸ் ஏற்பட்டிருக்கு. அந்த லாஸை ஈடுகட்டுவதற்காக தந்தையுடைய சொத்தில் ஒரு 90 சென்ட்டை வந்து விற்றுருக்காங்க. அப்படி விற்ற அந்த சொத்தை வந்து என்ன பர்பஸுக்காக விற்றாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பத்திரத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதை பொறுத்து அந்த ஏ என்பவருக்கு மீண்டும் அந்த சொத்துடைய பாகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம நீதிமன்றம் சென்றால் தான் அதற்கான பரிகாரத்தை வந்து தேடிக்கொள்ள முடியும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.